வளர்த்தவர், இயக்கத்தை வளர்த்தவர், பல லட்சம் கொடிகளை ஏற்றியவர். இந்த மாநாட்டில் மிகப்பெரிய வன்னியர் சங்க கொடியை ஏற்றுவதற்காக இதோ வருகை தருகிறார். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. இந்த தனிப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகத்தை ஒன்று கூட்ட உழைத்து காட்டிய மாமனிதன் இதோ வருகிறார். இதோ உங்கள் மத்தியிலே நம்முடைய தமிழின போராளி, குடும்ப தலைவர், நம்மை ஒற்றுமைப்படுத்தியவர், நீதியை கேட்டவர், சமூக நீதியை கேட்டவர், சமூக ஒற்றுமையை வளர்த்தவர், அனைத்து சமுதாய மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பியவர், போராடுகிறவர், போராடுகிறவர், காலமெல்லாம் உங்களுக்காக போராடுவேன் என்று சொல்லுகிற மருத்துவர் ஐயா, தமிழின போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதியை வென்றவர், சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி சட்டத்தை ஏற்ற வைத்த மாபெரும் தலைவன் இதோ உங்கள் மத்தியில் நம்முடைய மருத்துவர் ஐயா. 50 ஆண்டு கால அயராத உழைப்பு. இப்பொழுது வன்னியர் சங்க கொடியை ஏற்ற போகிறார். இதே போல கிராமம் கிராமமாக சென்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர், வளர்த்தவர். இந்தியாவிலே 1 கோடி வன்னிய இளைஞர்களை ஒன்றுபடுத்தி காட்டிய ஒப்பற்ற தலைவர் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கின்ற மக்கள் வெள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாநாடு. அந்த மாநாட்டிலே இதோ நம்முடைய காவலர் தெய்வம், நமக்காகவே உழைத்தவர், 50 ஆண்டு காலமாக உழைத்தவர், இறுதி வரை உழைப்பேன் என்று சொன்னவர், இடஒதுக்கீட்டை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர், நம்முடைய காவல் தெய்வம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இதோ வருகிறார். ஆர்ப்பரிக்கின்ற அலைகடலான மக்கள் வெள்ளத்தின் முன்பாக நம்முடைய கொடியை, ஈனமான கொடியை, பட்டொலி வீசி பறக்கக்கூடிய கொடியை ஏற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய அருமை தலைவர், நீதியை கேட்டவர், ஒற்றுமையை வளர்த்தவர், களம் கண்ட நல்லவர், மீண்டும் பல களங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உரிமை கோரும் மக்களுக்காகவும் உழைத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓயாது போராடி வரக்கூடிய அருமை தலைவர் ஐயா அவர்கள் இதோ மாநாட்டிலே எழுச்சி உரையாற்றுவதற்காக இன்றைக்கு புகழ்பெற்ற இந்த மாநாட்டை, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை நடத்தி காட்டுவதற்காக இதோ வருகிறார். மருத்துவர் ஐயா சென்னையா தயவு செய்ய எல்லாரும் ஒதுங்கி போங்க. இதோ நம்முடைய இனமான கொடியை ஏற்றி வைப்பதற்காக கிராமம் கிராமமாக 50 ஆண்டு காலமாக நம்முடைய இனமான கொடியை அன்று முதல் இன்று வரை ஏற்றி வைத்த நம்முடைய காவல் தெய்வம் இதோ வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைக்கிறார். பறக்குது பார் வன்னியர் கொடி, வன்னியர் தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னகிரில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன், ஐயா உருவாக்கிய கொடி இதோ பட்டொலி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்னி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழின தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கு உரிமை கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர், சமீபத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்கள் என்னுடைய கொடியேற்றுகிறார். வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார். இதோ நமது இனமான கொடி, நம் சமுதாய கொடி, ஐயா உருவாக்கிய கொடி, 1 கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி, தனி பெரும் சமுதாயத்தில் தன்னகரில்லா கொடி. உழைப்பு, உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவன் மாநாட்டு பந்தலிலே இதோ கொடியினை ஏற்றி வைக்கிறார்கள். இதோ நமது கொடி, நம் சமூகத்தின் கொடி. பட்டொலி வீசி பறக்கிறது. சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே, போராடி ஐயாவின் திருக்கரங்களாலே
நான் போராளி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவர், நம்மை எல்லாம் இணைத்தவர், காலம் காலமாக உழைத்து உழைத்து உழைப்பை ஒன்றையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏகியவர், ஐயா ஏற்றி வைத்த வன்னியர் சங்கத்தின் கொடி இதோ. உழைக்கும் மக்களுக்கான கொடி இது. இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் உழைத்த உழைப்பு கொஞ்சமா நெஞ்சமா? அதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வன்னியர் சங்கத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களைப் போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைத்தவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. இதோ நம் தலைவர், குடும்ப தலைவர், காவல் தெய்வம், தனிப்பெரும் சமுதாயத்தின் தன்னகரில்லா அடையாளம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. உச்சிவானிலே பறக்க போகும் வன்னியர் சங்க கொடி நமக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சித்திரை பெருவிழா, வன்னிய இளைஞர் பெருவிழாவில் வன்னியர் சங்கத்தினுடைய முகப்பு கொடியை ஐயா அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், ஐயா வளர்த்த பிள்ளைகள் தானே. கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு, ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு